அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் எம்பி கணேஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சப்கோ சாதர் பிரணாம். ஹலோ, सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट एमबी गणेश प्रस्तुति कर्क कसरत कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. साहित्य सदन मंच के अंतर्गत हम अलंकारों के बारे में विचार विमर्श कर रहे हैं. कुछ छात्रों ने जो मांगा था कि हम इसके बारे में पाठ पढ़ें, तो हम पढ़ रहे हैं. आज यमक अलंकार के बारे में हम जानकारी प्राप्त करने वाले हैं. மாணவருடைய விருப்பத்தின்படி அவர்கள் சந்தேகங்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவது நமது கடமையாகிறது. இதன் அடிப்படையிலே நாம் அவர்கள் கேட்ட அணிகளை பற்றிய விவரங்களை தந்து கொண்டிருக்கிறோம். அவற்றிலே ஒரு அணி, அது अलंकार என்பது यमक என்னும் अलंकार. लक्षण कविता के चरणों में किसी एक प्रकार का शब्द एक साथ बार बार आए और उसका अर्थ अनेक हो तो उसे यमक अलंकार कहते हैं. कल हमने पढ़ा था वही शब्द बार बार आता है, दोबारा प्रयुक्त होता है, लेकिन उन दोनों शब्दों का अर्थ समान होता है, एक ही होता है. लेकिन यहाँ पर ऐसा नहीं है, हर शब्द का अपना अलग अर्थ है. इसको क्या कहते हैं? यमक अलंकार कहते हैं. उदाहरण के लिए हम बिहारी को लाएंगे. कनक कनक ते सौगुनी मादकता अधिकाय. अगर छात्रों आपके पास कापी हो तो, नोटबुक हो तो उसमें नकल कर लें. தங்களிடம் நோட்புக் இருந்தால் அதில் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். கனக் கனக்தே सौगुनी मादकता अधिकाय. कनक कनक ते मतलब से, सौगुनी मादकता अधिकाय. यही काये बौराई जग वही पाये बौराई. यही काये बौराई जग वही पाये बौराई. आज का रेट जो है गोल्ड का, तो ये जो सही होता है. 17 साल पहले बिहार जी ने जो लिखा था, आज वो सच साबित हो रहा है. इसलिए कवियों की बात कभी झूठ नहीं निकलती. सचमुच आज के रेट में, दाम में सोने को पाने से ही आदमी उन्मत्त हो जाता है, पागल हो जाएगा. वो ज़रूरी है. कनक कनकते. कनक मतलब पहला कनक मतलब सोना. सोना दतूरे से. दतूरा एक प्रकार का बीज है. நாம் தமிழ்நாட்டிலே ஒரு செடி உண்டு, ஊமத்தம்பூ என்று ஒரு முள் செடி இருக்கும். நாங்கள்லாம் பள்ளியில் படிக்கும் காலத்திலே சனிஞாறு பள்ளி இருக்கும். அதற்கு முதல் நாள், அதாவது இறுதி நாள் வெள்ளிக்கிழமை நாம் காட்டு பக்கம் போவோம். அங்கே போய் இந்த ஊமத்தம் செடி இருக்கும், அதனுடைய இலைகளை பறித்து வருவோம். வீட்டிலேருந்து அப்போல்லாம் வந்து அடுப்புக்கு அந்த கேஸ், இது அடுப்பு கறி தான், அடுப்பு விறகு இருப்பார்கள், அந்த கறி இருக்கும். அதை கொண்டு வந்து இரண்டையும் சேர்த்து அரைத்து, நீர் விட்டு அரைத்து, அதை விடுதாக்கி அதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். இதில் போர்டில் அப்ளை பண்ணுவோம். அப்படியே ஒட்டிக்கும் போர்டில் அந்த கருப்பு. 2 நாள் கழித்து நன்றாக உலர்ந்து விடும். மறுநாள் காலை அடித்து லேசாக துடைத்து விட்டு இந்த போர்டில் எடுத்தனாக்கா எழுத்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். இப்படி நாம் ஒவ்வொரு வாரமும் செய்வோம். அது
அந்த காலத்து பழக்கம் இந்த காலத்துக்குள்ளேயே யாரெல்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்குலாம் இருக்குது. இதுலேயே அப்போது அந்த மாதிரி அந்த ஊமத்தம் இலையை பறித்து வந்து அதை அரைத்து கரியோடு சேர்த்து பூசுவோம் போர்டில், கரும்பலகையில், பிளாக் போர்டில். அது மாதிரி அந்த ஊமத்தங்காய்க்கு தத்துரா என்று பெயர். ஊமத்தங்காய் உப்பாக இருக்கும், முழுமுனாக இருக்கும், உள்முனாக இருக்கும். அதை சாப்பிட்டால் ஒரு வகையான மயக்கம் வரும். இப்போ விலங்குகள் கூட நாய்கள் மற்ற விலங்குகள் கூட பசியோடு தெரியாமல் அதை சாப்பிட்றோம். சாப்பிடும்போது அது மயங்கி கிடக்கும். சில நாய்கள் வந்து வாமிட்டிங் பண்ணும். ஏன்னா அது உள்ளே தான் ஒரு மாதிரி வாரிக்கு ஒரு மயக்கத்தை பற்றி இருக்கும். அது வெளியே விட்டாக்க தெரியப்படும். इस प्रकार वो खाने से ही पागल होता आदमी पागल होता है, उन्मत्त होता है. ஊமத்தங்காயை சாப்பிட்டால் மட்டும்தான் மனிதனுக்கு கொஞ்சம் கிறுகிறுப்பு வரும், மயக்கம் வரும், எல்லாம் வரும். ஆனால் தங்கத்தை கையிலே வாங்கினாலே போதும், மயக்கம் வந்துடும். நீங்கள் பார்த்துருப்பீர்கள், கிராமங்களிலே மோதிரம் போட்டிருப்பான், பூசா மோதிரம் வாங்கி போட்டிருப்பான். பேசும்போது இப்படிக்கிட்டே இருப்பான், அப்படின்ட்டு பேசுவான். தம்பி 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 வாட்சி கேட்டிருப்பான், புதுசாக வாட்சி அப்படின்ட்டே இருப்பான். தம்பி 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 எட்டே இருப்பான். அதுபோல் கழுத்திலே செயின் போட்டிருப்பார்கள், மெயினாக செயின் சொல்லுவாங்க அதை ஜென்ட்ஸு. அதை தெரியும் என்ன பண்ணுவாங்க, இந்த பட்டன்லாம் கட்டி விட்டுருப்பான். வண்டியில் போகும்போது பட்டன் பூரா கட்டி விட்டுருப்பான். அப்பொழுது அந்த பட்டனை கட்டி விட்டாக்கா உள்ளே இருக்கிற அந்த செயின் வந்து மக்களுக்கு தெரியணும் என்பதற்காகவே அந்த பட்டனை ஓப்பன் செய்வார்கள், மக்களுக்கு காட்டுவார்கள். அதை போடாதவன் கம்மன் இருப்பான். அதை போட்டுவிட்டால் அவனுக்கு ஒரு வகையான மயக்கம் வந்துவிடுகிறது. அதுவே தங்கத்தினுடைய மயக்கம், பொன்னினுடைய மயக்கம், பொன் தரும் மயக்கம். கழுத்தில் போட்டாலும் இருக்கும் கஷ்டமாக இப்படி இப்படின்ட்டே இருப்பாங்க. சில பேர் பாருங்கள், லேடிஸ் பாருங்கள், புதுசாக கம்மல் போட்டிருப்பாங்க, அப்படின்ட்டே இருப்பாங்க. பேசும்போதெல்லாம் அப்படின்ட்டே பேசுவாங்க. நீங்கள் கவனிக்கணும். அதெல்லாம் இதுதான் மேனரிசம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கவனிக்கணும். இப்படின்ட்டே இருப்பாங்க. அவங்க மூக்குத்தி போட்டிருப்பாங்க, பேசும்போது இப்படின்ட்டே பேசுவாங்க. அதாவது தான் அணிந்திருப்பதனுடைய கவனத்தை அடுத்தவருடைய கவனத்தை தன் பக்கமாக திருப்ப வைக்கிறது. அவர்கள் திருப்பது கிடையாது, திருப்ப வைப்பது இது பொன். ஆக தத்துரா என்ற அந்த ஊமத்தங்காயை சாப்பிட்ட பிறகுதான் மனிதனுக்கு அந்த வெறி பிடிக்கும், பைத்தியம் பிடிக்கும். பைத்தியம் கிடையாது, பைத்தியமாக ஆடுவான். ஆனால் நான் இப்போ சொல்கிறாங்க, இப்போ பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, சீன் போடுறாமா, ரெடா சீன் போடுற, அப்போ சீன் போடுவான். ஆனால் தங்கத்தை போட்டுக்கொண்டால் இல்லாமலேயே சீன் போடுவான். வேணுன்னே விளையாட்டுப்பான், பரவாயில்ல இப்படிட்டே இருப்பான். வேலை ஓலை போட்டுக்கானமா, சில பேர் 5 வேலையை போட்டிருப்பாங்க, இப்படிட்டே இருப்பாங்க. இது நீங்கள் அன்றாடம் நீங்கள் பார்த்துருக்கலாம், கவனிக்க வேண்டும். ஒவ்வொருடைய மேனரிசம் நம்மால் ஊர்ந்து நோக்கத்தக்கது. அது நோக்கினால் நமக்கு தெரியும் அவன் ஏன் என்ன பண்ணுறான்னா அவன் கையில் விளைய போட்டுக்கிறாமோ அப்படின்ட்டே இருப்பாங்க. மூக்கு போட்டுக்காங்க அப்படின்ட்டே இருப்பாங்க. வாட்ச் கேட்டாங்க இப்படி இருப்பான், வாட்ச் டைம் என்னப்பா என்று கேட்பான். இப்படியாக அவனுடைய நினைவு எல்லாம் வந்து தங்கத்தை வந்து பிறனுக்கு காட்ட வேண்டும் என்பது மட்டுமே தான் இருக்குமே தவிர தன்னுடைய சுயநினைவை அவன் இழந்து விடுகிறான். இழக்க வைக்கிறது அந்த தங்கம். என்னையே பறவை கேட்டிருக்காங்க, ஏன் சார் நீங்கள் மோதிரம் போடுறதில்லை, செயின் போடுறதில்லை, இதில் தான் போடுறதில்லை. என்றைக்கு இந்த துவாவை படித்தேனோ அன்று முதல் நான் மோதிரம் போட போவதில்லை, எந்த ஒரு நகையும் நான் அணிவதில்லை, வீட்டிலே கூட அதிகம் அணிய மாட்டார்கள். ஆகவே இந்த தங்கமானது ஊமத்தங்காயை விட அதிகமாக நமக்கு நம்முடைய மூளையை மழுங்க செய்வது என்பதற்காகத்தான் அவர் சொன்னார். வியார் சொல்கிறார், கனக்தே சௌகுனி மாத கதா அதிகாய் கனக்கு சோனா கனக்தே துரேசே படுக்கர் சௌகுணா 100 மடங்கு, சௌகுணாக்கால் 100 மடங்கு, மாத கதா அதிகாய் மயக்கும் தன்மை அதிகமாக இருக்கும், மயக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். காயே பௌராயி ஜக், உலகம் இதை சாப்பிட்டால் மட்டும்தான் பைத்தியம் பிடிக்கும்.
வகி அதை வந்து பாயே பௌராயே கையில் வாங்கினா போதும். வாங்கின மாதத்துலேயே அவனுக்கு மயக்கம் வந்துடும். இந்த மதிமயக்கம் அவன் மதிமயக்கம் செய்யும். எப்படி கல்லுண்டவன் மதிமகிழ்கிறானோ மதிமயங்கியிருக்கிறானோ அதுபோலத்தான் தங்கத்தை போட்டவனும் தொட்டவனும் கூட மதிமயங்கி இருப்பான். ஒரு கதை ஒன்று உண்டு. அவன் சுவாமியோட வரம் கேட்டான். நம்ம ஒருத்தன் என்ன வரம் கேட்டான், சுவாமி நான் எதை தொட்டாலும் தங்கமாயிடும். சரி, என்ன வரம் கொடுத்து விட்டார் கடவுள். வீட்டுக்கு வந்தான், நடந்து வந்தான், தாகமாக இருந்தது, தண்ணீரை கொடுத்து வைத்தான், தண்ணீர் தங்கமாகிவிட்டது. சாப்பிட போனான், சாப்பாடு தங்கமாகிவிட்டது. அவன் எதை தொடுகிறானோ எல்லாம் தங்கமாகிவிட்டது. இப்போ என்ன பண்ணுவான், தூங்க போனாக்கா படுக்கை தங்கமாகிடுது, போர்வையும் தங்கமாகிடுது, தலையணையும் தங்கமாகிடுது. என்ன பண்ணுவான், தங்கத்தையா சாப்பிடுவான்? அதுதான், அதாவது அப்படி அந்த தங்கத்தினுடைய நம்ம போதையானது மனிதனை மதிமயக்கி விடுகிறது. அதனால தான் சொன்னார்கள், பெரியவர்கள் சொன்னார்கள், துறப்பது. மகாத்மா காந்தி சொன்னார், அபரிகிரகி பாவனா என்பார். எதையும் தனக்கென சேர்த்து வைக்காத மரபு பயிற்சி மான்களின் மானம் என்பார் கவியரசர். இதுவே தமிழ் பண்பாடு என்பார் அவர். இருப்பதை யாருக்கும் மறைத்து வைக்காத மரபு பயிற்சி மான்களின் மானம். இவையே தமிழ் மக்களுடைய பண்பு. மண்படும் மரபினில் பண்படும் மனது, மண்படு மரபினில் பண்படும் மனது, பண்படும் அதனை பண்பாடு என்கிறார். பண்படு தான் பண்பாடுங்கிறார். கல்ச்சர் என்று சொல்வார் ஆங்கிலத்திலே. அப்படி நம்முடைய முன்னோர்கள் நமக்கென்று சில வரையறைகளை வகுத்திருக்கிறார்கள். அதை நாம் கடைப்பிடித்தால் வாழ்க்கையிலே துன்பமே கிடையாது என்கிறார் இங்கே பிஹாரி அவர்கள். கனத்தே சௌகுனி மாத கதா அதிகாய் எகி ஏ இது காயே பௌராயி ஜக் கானே சேஹி உன்மத்து ஹோத்தாயே. ஜக் துனியா பௌராயி என்றால் உன்மத்து ஹோத்தாயே, யானே பாகல்சா பைத்தியமாக ஆயிடாங்க, பாகல்சா வன் ஜாத்தாயே. வகி அதே தங்கத்தை பாயே பௌராயி கையில் வாங்கினா போதும். கையில் வாங்கினாலே அவனுக்கு பைத்தியப்படுத்துவதும் பாயே பௌராய். அதுதான் சில இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் தெருவில் நடந்து போவார்கள் லேடிஸு. போகிற பொழுது வண்டியில் வருவானுங்க, டூவில் வருவானுங்க, அப்படியே கழுத்தில் போய் பற்றிக்கிட்டு போடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த மயக்கம் தன்மை தான். அந்த பொருளுடைய மயக்கமானது அவனை இழுக்கிறது, எடுத்து அவனை திருடச் சொல்கிறது. அதான் பௌராயின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார், உன்மத்தம் பிடிக்கிறவனுக்கு. ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் இதை பொருளுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. இதுதான் முக்கியமான பொருள். வகி காயே போராயி ஜங்கு பாயே பௌராயி, வாங்கினாலே பைத்தியம் பிடிக்கணும். இது பிஹாரினுடைய அருமையான துவா. இது கனத்தே சௌகுனி மாத கதா அதிகாய் இஹி பாயே பௌராயி ஜக் ஐ காயே பௌராயி. அடுத்ததாக இன்னும் ஒரு அணியை அலங்கார் சொல்லியிருக்கின்றேன், அது நாளை சொல்லியிருக்கின்றேன். இன்றைய சிந்தனை கணவன் மனைவிக்கு அழகு எது? கணவன் மனைவிக்கு அழகு எது? ஒன்று விட்டு கொடுத்தல், மற்றொன்று விவாதம் தவிர்த்தல். நீங்கள் ராஷ்டிர பாஷா படிக்கின்ற மாணவர்களுக்கு இங்கே ஒரு கதை இருக்கிறது. பரிவர்த்தன் என்ற ஒரு நாடகம். நீங்கள் அதை படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். பரிவர்த்தன் என்ற ஒரு நாடகம். அந்த பரிவர்த்தன் நாடகத்திலே இவனுக்கும் அவனுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. டெய்லி சண்டையாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலை எழுதுனே மாலை வந்து சண்டை தான். ஈவினிங் ஆஃபீஸில் வந்துடுவான், அப்பவும் சண்டை தான். கடைசியாக அவர் நண்பர் ஒருத்தர் ஐடியா பண்ணுறான். ஒரு துறவியாக வேடம் போட்டு அவர் வீட்டுக்கு போகிறார். நண்பர் இல்லாத பொழுது போகிறார். நண்பர் மனைவி வீட்டில் இருக்கிறாள். அவள் தன்னுடைய கவலையை சொல்கிறாள். சுவாமி,
வீட்டில் அடிக்கடி சண்டை சண்டை சாமி, ஏதாவது நீங்கள் ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்க, அப்பொழுது அவர் ஓம் சூ மந்திரம் போடுவார். போட்டு தன்னுடைய ஜுவல்லா பையிலேருந்து ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்கிறார். இதில் ஒரு மந்திரத்த பொருள் இருக்கிறது. இதை நீங்கள் கோபமாக உங்களுடைய கணவர் திட்டுகின்ற பொழுது இதை எடுத்து வாயிலே போட்டுக்குங்க. இதை நீங்கள் மெல்லக்கூடாது. வாய் ஃபுல்லாக போட்டுங்க. வாய் நிறைய இருக்கணும். மெல்லக்கூடாது, விழுங்கக்கூடாது. அப்படின்னா சாமி, சரி சாமி என்று சொல்கிறார். அவர் போடுறான். வழக்கம் போல மாலை வருகிறார்.